அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செயற்பாடு 5 பிரச்சனையை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தில் இலைகள் இங்கே வேர் இருக்குது. அதாவது மரத்தில் இருக்கிற வேர் வந்து எங்களுக்கு எப்படி வெளியில் தெரியலையோ அதே மாதிரி எங்களுக்கு தெரியாத அந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணங்கள் இருக்குது. மரத்தில் இருக்கிறதான இலைகள் வந்து எப்படி வெளியில் எங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி பிரச்சனைக்கான வெளியால் தெரியக்கூடிய காரணங்களும் இருக்குது. இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் பிளாஸ்டிக் பொருட்களை போடுறோம். அது வந்து ஒரு பிரச்சனைக்கான வேர் மாதிரியும், மரத்துல இருக்கிறதான இலைகள் வந்து எங்களுக்கு எப்படி வெளியில தெரியுதோ அது வந்து அந்த பிளாஸ்டிக் பொருட்களை நாங்க போடுறதால வர ஒரு குப்பைகள் மாதிரியும் இருக்குது. அப்ப நீங்க வந்து உங்களோட சூழல்ல இருக்கிறதான பிரச்சனைகளை அடையாளம் காண போறீங்க. பிறகு அதுக்கான காரணங்களை கண்டறிஞ்சு எங்களுக்கு வந்து அனுப்பி வையுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செயற்பாடு 6 காகிதத்தில் சோதிக்கவும். அதாவது உங்களை எல்லாருக்கும் மொபைல் ஆப் செய்யணும், அதாவது ஒரு பிரச்சனைக்கான தீர்வா வந்து நீங்க மொபைல் ஆப் செய்யணும் யோசிச்சிருக்கிறீங்களா? எந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க மொபைல் ஆப் செய்ய போறீங்களோ அந்த பிரச்சனையை வந்து நீங்க எழுத போறீங்க. உங்களோட மொபைல் ஆப் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வரைபடமா நீங்க வரைய போறீங்க. அதுக்கு பிறகு நீங்க வரைஞ்சதை வந்து உங்களோட ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர்களையும் வந்து எங்களோட நீங்க அனுப்பி வைக்க போறீங்க. இது வந்து செயற்பாடு 6 இருக்கு. இந்த லெவல் 3 புத்தகத்தில் இருக்கிற 7வது செயற்பாடான 60 வினாடிகளின் மனதை ஈர்ப்பம் என்று சொல்லி செயற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஒரு தனித்துவமான தயாரிப்புக்கான ஒரு நிமிட வீடியோவை வந்து நீங்க எங்களுக்கு செய்து அனுப்ப வேணும். அந்த காணொலியில வந்து உங்களோட தயாரிப்பு சம்பந்தமான பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வு என்ன, இது ஏன் முக்கியம், இந்த எப்படி வந்து உங்களோட தயாரிப்பு வந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வா செயற்படும் என்று சொல்லி நீங்க தெளிவா குறிப்பிட வேணும். அதோட அது உங்களோட வீட்டுல இருக்கிற உறவினர்கள்ட்டையோ அயலவர்கள்ட்டையோ காட்டி அதுக்குரிய கருத்துக்களையும் நீங்க அதில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். உள்ளூர் கதாநாயகம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த செயற்பாட்டுல வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட பிரதேசத்தில் உள்ள முயற்சியாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பெற்று அதை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களின் கருத்துக்களில் உங்களை ஊக்குவிப்பதாக அமைந்த கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரம் 9வது செயற்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா தொடக்க நிறுவன வரைபடம் என்று சொல்லி, அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு தயாரிப்பை உருவாக்கி அது ஒரு வணிகமாக்க முயற்சி செய்யும் போது அதுக்குன்னு நாங்க ஒரு வரைபடம் போடுவோம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு விஷயத்தை விளக்கப்பட போறோம்னு சொன்னா அதுக்கான ஒரு எண்ணக்கரு படம் எப்படி போடுவோமோ அதே மாதிரிதான் உங்களுடைய வணிகத்துக்கான வரைபடத்தை நீங்க போட போறீங்க. அது வந்து இப்ப நாங்க எதிர்பார்க்கறது வந்து இந்த 4 கேட்டகரி இருக்கு. 4 கேட்டகரி கூட நீங்க அதை கொண்டு வர வேணும் என்றுதான் நாங்க இதுல எதிர்பார்க்கிறது. ஒன்று வலை பயன்பாடு, அடுத்தது வந்து மொபைல் பயன்பாடு, அடுத்தது வன்பொருள் தயாரிப்பு, அடுத்தது விஞ்ஞான அடிப்படையிலான தீர்வுகளை தான் நீங்க இது மூலமா தான் கொண்டு வர போறீங்க. இந்த வரைபடம் எப்படியானதா இருக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட தயாரிப்பு அல்லது தீர்வு என்னன்றதை குறிப்பிட போறீங்க, உங்களோட பயனர்கள் யாருன்றதை குறிப்பிட போறீங்க, அதோட என்ன பிரச்சனையை நீங்க தீர்க்க உள்ளீர்கள் குறிப்பிட போறீங்க, அடுத்தது உங்களோட தீர்வோட சிறப்பு என்னன்னு, மக்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியும் அதற்கு தேவையான கருவிகள் திறன்கள் என்னென்னு சொல்லியும், அடுத்தது உங்களோட தயாரிப்பை நீங்க எப்படி முதல் உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லியும் அதுல இருக்க போகுது. அதோட அந்த எண்ண பரிமாற்றத்துக்கான பின்னூட்டல் என்னன்னு சொல்லியும் நீங்க இதுல குறிப்பிட போறீங்க. அது போல அதுக்கு பின் குறிப்பிட்டிருக்கிற ஒரு நிறுவனம், நீங்க இப்போ ஒரு வணிகமா கொண்டு போறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு அதோட நிறுவனத்தை ஸ்தாபகரா இருக்க போறீங்க. சோ அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து நீங்க அந்த வணிகத்தை என்ன மாதிரி கண்ணோட்டத்துல பாப்பீங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு விடை எழுதி அனுப்ப போறீங்க.